நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த ப்ளூப்பர்ஸ் எபிசோட் தான் நம்மளோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸோட செம்ம ரீச்னு கேள்விப்பட்டேன். பட் ஆக்சுவலி இது எங்களுக்கு அசிங்கம் தான். பட் இட்ஸ் ஓகே. இந்த வாரமும் உங்களுக்காக ஜோடி சீசன் 5 ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் அண்ட் ப்ளூப்பர்ஸ் தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தோல்விகள் காணாத வெற்றிகள் இல்லை. தொலைதூரம் சென்றாலும் விரிகிறது நம் எல்லை. இது போன்ற நடன யுத்தம் வேறெங்கும் இல்லை. இனி நாங்கள் தான் உங்க வீட்டு செல்ல பிள்ளை. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5. ஹே 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 அப்பா நன்றி. ஷூட்டிங் முடிய போனா நல்லா கை தட்டுறது வேணும். சாந்தனு பாகிராஜ் அப்படி ஜட்ஜஸ் வேற இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் பார்த்துட்டு உங்க மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. எப்படி காப்பாத்த போறீங்க? தெரியல, பயமா இருக்கு. இவ்ளோ டான்ஸ் ஆடுறது ஒண்ணுமே தெரியாத பையன் மாதிரி இங்க நின்னுட்டு இருக்கீங்க பாருங்க. அதான் எனக்கு புரியல. நெக்ஸ்ட் என்ன பிளான்? I think both these boys need kisses from the lovely gorgeous ladies down there. Janani and Madhushalini, please, 2 kisses for them. On stage. ஆமா. Yes. ரின்சன் ரஃபீக். சாந்தனு நீங்க வந்து ஃப்ளைங் கிஸ் மீன் பண்ணீங்களா இல்ல என்னன்னு கரெக்ட்டா சொன்னீங்கன்னா பசங்க சந்தோஷப்படுவாங்களே அதனால கேட்டேன். இல்ல சின்ன பசங்க. Family show. அதான் போய் தொடச்ச விதத்திலேயே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்ல இது ஃபேமிலி ஷோ. சோ அதனால flying kisses ஓட ஸ்டாப் பண்ணிப்போம். ஏய் சைக்கிள் கேப்ல என்ன பண்றாங்க பாருங்க. தம்பிகளா நான் கிஸ் மட்டும் தான் சொன்னேன். கட்டிப்புடி வைத்தியெல்லாம் பண்ண கூடாது. You know what? They've done so well. We cannot resist sitting over there. I really so badly wanted to come. Thank you so much, Shantanu. Thank you, kid. எனக்கு அதானே நீங்க எப்படி விடுவீங்க நான் யோசிக்கிறேன். கரெக்ட்டா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. சோ தசாவதாரம் ரவுண்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற அவதாரம் சுவாமிஜி. டயலாக் மறந்துட்டீங்களா? நானே சொல்லிக்கிறேன். இப்படி ஜனனி ஐயர். ஹலோ ஹலோ. சிவாக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அது தெரியாது, வழக்கம் போல தெரியாது. எப்படி இருக்கீங்க? மைக்ல சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கேட்கும். ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கீங்க, அதான் எங்களுக்கு தெரியுமே. ரொம்ப கியூட்டா இருக்கீங்க ஜானி. வெல்கம் டு பூர்விகா மொபைல்ஸ் ஜோடி சீசன் 5. Thanks a lot. ஸோ ஃபியூஷன் ரவுண்டுக்கு வந்திருக்கீங்க. எங்க கண்டெஸ்டன்ஸ் கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் இங்க வந்து என்ஜாய் பண்ண வந்திருக்கேன் and I'm sure you all are going to rock and give your best, all the best for you. All right, enjoy yourself. Thanks again. Thank you. அண்ட் இது ஒரே டவுட், இந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க வாங்கி போட போறீங்களா? இல்ல நான் தசாவதார ரவுண்டுக்கு இதே மாதிரி பேண்ட் தான் நான் போட்டுட்டு நின்னுட்டு இருந்தேன். நான் எனக்கு ஏதோ பேர் இருக்கா? Jumpsuit. ஓகே, தேங்க் யூ, புரிஞ்சிருச்சு எனக்கு. ப்ளீஸ் டேக் யுவர் சீட். All right, thank you so much ஜானி. என்னமோ பேர் சொன்னாங்க. ஏங்க அது என்ன பேர் சொன்னாங்க? ஜம்ப் சூட் அப்படினு சொன்னாங்க. ஜம்ப் சூட். ஆமா. ஓ ஓகே, எவ்வளவு நல்லா இருக்கு. நீங்க போட்டுக்கிட்டா அது பாவாடை, அவங்க போட்டுக்கிட்டா அது ஜம்ப் சூட். ஓ ஆமா. அப்ப நீங்க போட்டுக்கிட்டா அது ஜம்ப் சூட் தான். ஓகே, இப்போ நீங்க போட்டுக்கிறது பேர் நைட்டி தானே? சீமா ஒரு ஜெனரல் கவுனுக்கும் நைட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம ப்ளீஸ் யார் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிடுங்க. அதே சொல்லிடலாமா? ஸ்ட்ரைட்டா அதே சொல்லிடலாமா? வேண்டாமா? இல்ல இல்ல, அது சொல்லணும் இல்லையா? அதுக்கு தானே ஆடியன்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க. அண்ட் இந்த ஃபியூஷன் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு மைக் ஓபன் பண்ணுங்க மேடம். நீ திட்டப்படாம மைக் மைக். ஹலோ. அவர் கண்ணாடி போடல, இந்த கூலர்ஸ் போட்டுட்டு வருவார்ல, அது போட்டாதான் சரியா தெரியுது எது நைட்டி எது ஜம்ப் சூட் எது பாவாடைன்னு. இப்ப கண்ணாடி போடல, கண்ணு தெரியல அவருக்கு. இல்ல மேடம் பண்ணலாம், தப்பு இல்ல. எல்லாரையும் செட் பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க சொன்னாதான் அவங்க கிளாப் பண்றாங்க. இல்ல நிறைய பேர் இப்ப வந்து ஒரு நைட்டி போட்டு மேல நைட்டி மாதிரி தெரியுதா? அவ்வளவு அழகான ஒரு Dress. It's a designer gown, okay? ஆமா, பாவாடை போடுறவங்களுக்கு அது தெரியாது.
டிசைனர் கவுன். ஓகே ஓகே, தெரிஞ்சுக்கிறேன் மேடம். இந்த மாதிரி ஜெனரல் நாலேஜ்லாம் இப்பதான் தெரியுது இல்லையா? அப்படியே ஃபியூஷன் ரவுண்ட் போயிடலாமா? ஃபியூஷன் ரவுண்ட் போயிடலாம். உண்மையிலே எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்குது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். வாஸ்துபடி What is the problem, girls? இன்னைக்கு எல்லாரும் ஏன் இப்படி blank ஆறீங்க? Am I the problem? மேபி கேர்ள்ஸ் blank ஆகிறதுக்கு நீங்க கூட காரணமா இருக்கலாம். ஏய் அப்ப நானுங்கறேன் சார் அங்க ஒருத்தன். டேய் பிரபு பெசஞ்சு வைத்த பரோட்டா மாவு மாதிரி இருக்க, உட்கார்ற அமைதியா. தெரியல. ஆல்ரைட், நீங்க சொல்லுங்க ஸ்வேதா. யூசுவலா அது என்ன क्वेश्चन கேக்குற? நெத்தியில இருக்க நம்பர் பிளேட் எங்க வாங்குனதுனா? இல்ல அது என்னங்க அது? சண்டைக்கெல்லாம் போகும்போது எடுத்துட்டு போவாங்களே கேடு அந்த மாதிரி இது. இல்ல ரொம்ப நாளா இது வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். இன்னைக்கு தான் வாய்ப்பு கிடைச்சதனால வச்சுக்கிட்டோம். நல்லா இருக்கியா? இட் லுக்ஸ் ரியலி. Thank you. ஓகே யூ கண்டினியூ. நெத்தியில டிஃபரண்டா வைக்கறாங்க. நீங்க சமத்தா குங்குமம் வச்சிருக்கீங்க, அவங்க வந்து இல்லங்க அது என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக கோஆர்டினேஷன் பத்தி சொல்லுங்க. நம்ம அதுக்கு அதுதான் பிராக்டிஸ் அப்ப வந்துச்சு தெரியல. ஸ்டேஜ் தெரியல என்னாச்சு. ரெண்டு பேருக்குமே தெரியலன்ட்டாங்க. விட்டுட்டு பிரேக் அப்படினா என்ன இன்னும் பிராக்டிஸ் பண்ணனும் அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா. ஆல்ரைட், கண்டிப்பா ரெண்டு ஜட்ஜஸ்மே என்கரேஜிங்கா தான் சொல்லிருக்காங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ்ல நீங்க கண்டிப்பா பின்னுவீங்கல? கண்டிப்பா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவோம். திருப்பியும் இதே தான் சொன்னாங்க போன வாட்டியும். ஹார்ட் வர்க் பண்ணி எப்படி தூள் கலப்பறான்னு சொன்னாங்க. நானும் என்னமோ பட போறீங்க, ஆஹா வராங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா விட்றா சூனா பானா. அடுத்த ரவுண்ட்ல பாத்துக்கலாம். ஓகே 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 ஓகே. அடுத்த ரவுண்ட் எப்படி பண்ணனும்? போன வாட்டி நான் தான் கேட்டேன் இதே கேள்வியா. அடுத்த வாட்டி எப்படி பண்ணனும்? அப்படி பண்ணுவோம். அப்படி பண்ணுவோம்னா ஏதாவது ஒன்னு சொல்லணும் இல்லையா? மிஸ் பண்ணாம பண்ணுவோம். எல்லா ஸ்டெப்ஸையும் பயங்கரமா முன்னாடி பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்குவோம் அப்படின்னு டார்கெட் வச்சு நாங்க பண்ணுவோம். சூப்பர். மறுபடியும் சூப்பர் சூப்பர். அடுத்த தடவை கண்டிப்பா வாங்கிடுவீங்க. ஆல் தி பெஸ்ட் டு யூ. ஆல் தி பெஸ்ட் டு யூ. Thank you. ப்ளீஸ் செட் ஆக்குபை பண்ணிக்கங்க. சரி, என்ன சந்தோஷமா? நாங்க என்ன சந்தோஷமா? எனக்கா கமெண்ட் சொன்னாங்க? இல்ல என்னன்னா இப்போ மூணு பேருமே உங்களை நல்லா திட்டணும்ல, அதுக்காக உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். பொதுவா அமைதியான அழகான நல்ல பெண்கள் திட்டினா தான் நான் வருத்தப்படுவேன். இப்போ நான் வருத்தப்படவே இல்லையே. ஓகே சொல்லிட்டீங்களா? acknowledging it, you know. Yeah. நான் சொன்ன மாதிரி அப்படி நான் சொல்லிட்டேனா? கரெக்ட்டா சொல்றீங்க. ஓகே ஆல்ரைட். And one more thing, I think first time, I mean parents போன வாட்டி வந்தாங்க, introduce, they have come now. ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதானே, எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணுமே. ஆமா, அங்கிளே அமைதியா இருக்கும்போது நம்ம எல்லாம் ரொம்ப அமைதியா இருந்தோம். அனுபவத்துல அப்படி இருக்கேனா? அனுபவத்துல அப்படி இருக்கீங்க. ஓகே, உங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? நீங்களும் அந்த மாதிரி ஆயிடுவீங்க சீக்கிரம். ஆயிட்டு ஆல்ரெடி. இங்க தான் பேச்செல்லாம், அதனால தான் ஓவரா இங்க பேச்சு. வீட்டுக்கு போனா ஃபோன் கூட எடுக்க மாட்டாரு. ஃபோன் பண்ணி பார்த்திருக்காங்க அவங்க. அது அப்புறம் சார் தண்ணி டீலிங், அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஜோடியிலே இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். சீரியஸ்லி இது வந்து நடக்காத ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியை விட்டுட்டு உள்ள வந்த ஒரு பெர்ஃபார்மர், அதாவது பேக்கப் டான்சருக்கு ஈக்குவலா வந்து ஒரு பெர்ஃபார்மர் டேக்கன் த கம்ப்ளீட் ஸ்பாட்லைட். ரின்சனுக்கு அந்த என்ன ரொம்ப நல்லா ஆடினான உடனே ஓன்னு கிளாப் அடிச்சார். அதனால உங்களுக்கு மார்க்ஸ் இல்லைன்னு உடனே என்ன ரியாக்ஷன்? சொல்லுங்க ரின்சன். சொல்லுங்க, நீங்க வந்து இதுதான் பிளான் பண்ணீங்களா? பிளான் பண்ணும்போது உங்களுக்கு நீங்க வந்து இவ்ளோ ஸ்பாட்லைட் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல பிளான் பண்ணி தான் அந்த இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தான். உங்களுக்கு மார்க் வராதுன்னு தெரியுமா இதனால? அப்படின்னு ஒன்றும் தெரியாது. இல்லை தெரிஞ்சா பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, ஒரு தரம் இன்னொருத்தங்க பரவாயில்ல. எங்கள் பெர்ஃபார்மன்ஸில் அவளுக்கு நல்ல பேர் கிடைக்குன்னு எங்களுக்கு ஒன்றும். ஐயோ என்னால் முடியலப்பா. என்ன இதுவே உங்க கடைசி பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். அதான் எலிமினேஷன்லாம் இருக்குல்ல, போட்டி ஞாபகத்துக்கணும்ல. அப்போ தெரியாமல் கூப்பிட்டோமோ. அதை தான் அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ரஃபிக், நீங்க சொல்லுங்க. எதிர்பார்த்தீங்க இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் செஞ்சிட்டோம் அப்படிங்கறாங்க. டமால் கால்ல விழுந்துரு. ஏன் கால்ல? சத்தியமா உன் கால்ல மட்டும் விழ மாட்டேன்னு. அதை கரெக்டா சொல்லு. இதை விட்டுரு கோட்டை. அவங்கள்ட்ட சொல்லு. தப்பு ஒத்துக்கிறவங்க என்ன ஃபைன் போட்டாலும் ஓகே, மார்க்ல மட்டும் கை வச்சுறாங்க. ஏதாவது சொல்லியா? ஏதோ உங்களுக்கு ஒன்றும் பேச தெரியாது. ரொம்ப அமைதி. ரின்சனும் ரஃபிக்கும் தியாகம் பண்ணி ஹென்னாவை ஷோக்குள்ள கொண்டு வராங்க. ஓகே ரின்சன், அவ்வளோ நல்லவங்களா நீங்க? யா. பாயிண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் கூட அப்படி சொல்லுவீங்களா? அதான் போச்சே. நீ பாயிண்ட்ஸ் பார்த்து என்ன?
கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. இதை தான் பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ரின்சன், சொந்த செலவுல சூனியம் வச்சுக்கிறது. நல்லா கை தட்டுறவங்களுக்கு ப்ரொடக்ஷன்ல டீ கொடுப்பாங்க. அப்பா அவங்க 2 பேரும் டீ வேணும் கொடுத்துருங்க. சோகமா கை தட்டுறவங்களுக்கு நேத்து வச்ச பொங்கல் கொடுப்பாங்க. ரொமான்ஸ் ரவுண்ட் தீபக், இது ரெண்டும் சேர்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கன்ஃபியூஷன் தான் வரும். எலிமினேட் ஆன ரவுண்ட் தான் ஞாபகம் வருது. ஆமா. ஏன் தீபக் அது ரொமான்ஸ் ரவுண்ட்ல எலிமினேட் ஆயிட்டீங்க? மேம் நீங்க அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம் சொன்னேன்? எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது அப்படினீங்க. ஆமா. நானும் இத்தனை வருஷம் ஆச்சு அந்த ஏதோ ஒண்ணு தான் தேடிக்கிட்டே இருக்கேன். இன்னும் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். நீங்க தான் சொன்னதுக்கு மேல. அப்போ ஒரு டான்ஸ் பண்ணி தான் காட்டணும். சத்தியமா முடியாது மேம். ஒரு ஸ்டெப் ஆடி காட்டுங்க. சத்தியமா அது ஆடவே முடியும். திருப்பி சேஃப் சாங் போடுங்க. தூது வருமா? சரி தூது வருமா? ஏங்க தூதுலாம் வராதுங்க நீங்க. போடுங்க போடுங்க. இல்லங்க. இல்ல போடுங்க போடுங்க. ரெடி ரெடி ரெடி. நான் என்ன ஆடுறது? நான் இது உங்க சாங் எப்படி ஆடுது? சரி ஓகே. என்ன பண்றது தெரியாம. வாசி கோடா. தீபக் இதுக்கு நீங்க எனக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆடுவோம். மில்லியன் தேங்க்ஸ் நிச்சயமா நீங்க சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு வந்து ரம்யா மேம் கையால நீங்க வந்து எலிமினேஷன் வாங்குனீங்க. அது உண்மை. நான் ரம்யா மேமோட அவங்க பாட்டுக்கே வேற டான்ஸ் ரொமான்ஸ் ரவுண்ட்ல. இல்ல இதான் சான்ஸ்னு பழி வாங்குற மாதிரி சுத்தி சுத்தி விட்டாரு பாத்தீங்களா என்ன? இதுக்குதான் மேடம் நான் வேணாம் வேணாம்னு அடிச்சுக்கிட்டேன். அது வேற எனக்கு என்ன தோணுச்சுன்னா ரம்யா மேம் அட்லீஸ்ட் நீங்க வந்து தூரத்துல ஆனா நீங்க ஆடி இருக்க மாட்டீங்க. கைய பிடிச்சு வச்சுக்கிட்டாரு. கைய பிடிச்சு சுத்தி சுத்தி இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருந்து. பட் அதெல்லாம் விட ஐ ஃபீல் ரியலி வெரி ஹாப்பி பிகாஸ் வந்து என்னுடைய ஜட்ஜ் அவங்களோட நான் வந்து இந்த மேடையில் அட்லீஸ்ட் 2 ஸ்டெப்பாவது போட்டேனே. அந்த சந்தோஷம் போறோம் எனக்கு. என்ன கதை விடுறியா?